வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்சிருக்கிற காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காந்தாரா சாப்டர் 1 உடைய கதைக்களம் அப்படிங்கிறது காந்தாராவுடைய ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியாக தான் வந்து உருவாயிருக்கு. காந்தாரா படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவருடைய அப்பா வந்து மறைஞ்சிருவார். அந்த ஷாட்டை வந்து இப்போ இந்த ட்ரெய்லர் கட்லையுமே வந்து ப்ளே பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்து அப்பா எப்படி இங்கே வந்து மறைஞ்சாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. அந்த கதையை தான் இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டோரியிலுமே ரிஷப் ஷெட்டி வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து அப்பியர் ஆகிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய கேரக்டரில் கண்டிப்பாக ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து காட்டில் இருக்குது, ஒரு புலி சுற்றி வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைய தான் ஊர் மக்கள் எடுத்து வளர்க்குறாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து ஆப்வியஸாக ரிஷப் ஷெட்டியாக தான் வந்து இருக்கணும். ஸோ அவர் வளர்ந்து வந்து இந்த ஊரை வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதைக்களம் இருக்கும். பட் எதனால் காப்பாற்றுறாரு, என்ன பிரச்சனை வருது, ராஜா தான் வில்லன் அப்படிங்கிறதுமே வந்து காமிச்சிட்டாங்க. அண்ட் ருக்மிணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யுவராணியாக வந்து வராங்க. காந்தாரா படத்தில் வந்து தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே விஷயம் வந்து இந்த படத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து தெரியுது. ஸோ பார்ட் 1 விட இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து பயங்கர கிராண்டாக வந்து எடுத்திருக்காங்க. பல பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ விஷுவல்ஸ் எல்லாமே வந்து செம்ம கிராண்டாக இருக்குது. பட் ஸ்டோரியாக எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்க போது, ஏன்னா ட்ரெய்லர்லேயே நிறைய விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரை தாண்டி வேறு ஏதாச்சும் சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். காந்தாரா படத்தோடைய மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய கிளைமேக்ஸ் தான். அதில் ரிஷப் ஷெட்டியோடைய ஆக்டிங். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தில் அந்த பஞ்சுர்லி கடவுளுடைய அந்த ஆரிஜினை வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஆனால் ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக அதை வந்து நிறைய இடங்களில் வந்து காட்டலை. அந்த பஞ்சுர்லியோடைய சத்தத்தை ஒருத்தர் கத்துற மாதிரி வந்து காட்டுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து பூமியில் விழுது அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஒரு கல் கிடைக்குதுங்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஈஸ்வர கடவுள் வந்து இங்கே தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் கேட்குற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. இங்கே தான் இருக்காரு, இப்போவும் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள ரிஷப் ஷெட்டி தான் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த காட் கனெக்டை வந்து கரெக்டாக கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெய்லர் கட்டாக பார்க்கும்போது ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ட்ரெய்லர் கட்டாக வந்து இருந்துச்சு. செம்மையாக வேற லெவல் ஹைப்பை கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தோணலை. பட் ஒரு நீட்டான ஒரு ட்ரெய்லராக வந்து பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரை தாண்டி படத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து அக்டோபர் 2 நமக்கு தெரிய வரும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காந்தாரா சாப்டர் 1 உடைய தமிழ் டப்பிங்கில் நம்ம ரிஷப் ஷெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் மணிகண்டன் அவர் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த காந்தாரா படத்துக்கு அப்புறமா இன்னொரு காந்தாரா படம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அது கன்ஃபார்ம்டாக தெரியல. மேபி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஒரு நியூஸ் வந்தது, காந்தாரா 3ல வந்து ஜூனியர் என்டிஆர் நடிக்க போகிறாரு அப்படின்னு. ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் காந்தாரா 3 வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வர காந்தாரா சாப்டர் 1 வந்து காந்தாராவுடைய ப்ரீக்வல் ஸ்டோரி, காந்தாரா 3 வந்து காந்தாராவுடைய சீக்வல் ஸ்டோரியாக உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அக்டோபர் 1 தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடை படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரீசெண்டாக அந்த படத்தோடைய ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் கட்டுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட்லி கடை ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா படத்தோடைய மொத்த கதையுமே இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் போக போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு கிராமத்தில் இட்லி கடை வச்சிருக்கக்கூடிய சிவனேசன் அவருடைய மகனாக தனுஷ் இருக்காரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஒரு பெரிய ஹோட்டல் அதில் வந்து செஃப்பாக இவர் வேலை செய்கிற மாதிரி வந்து காட்டப்படுது. தனுஷ்க்கு வந்து அவருடைய ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா செஃப் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இதை நிறைய இடங்களில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ரியல் லைஃப்பில் நடக்காததுனால அவருடைய ரியல் லைஃப் சினிமாக்குள்ளே அதை வந்து கொண்டு வந்துக்கிட்டே வராரு. ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் அவருடைய படங்களில் அதிகமாக வந்து பார்க்க முடியுது. திருச்சிற்றம்பலம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ராயன் படத்தில் ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிருப்பாரு. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செஃப்பாகவே இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. கேஎஃப்சி மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி அப்படின்னு காட்டுறாங்க. இந்த படத்தில் அருண் விஜயோடைய கேரக்டர் பேர் அஸ்வின். ஸோ அதனால் ஏஎஃப்சி அப்படின்னு வச்சிருக்காங்க போல். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஊரில் இருக்கக்கூடிய இந்த சிவனேசன் இட்லி கடை வந்து இந்த ஊருக்கே ஒரு பெரிய சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்திபன் சொல்கிற மாதிரியுமே ஒரு டயலாக் இருக்குது. இந்த இட்லி கடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் முன்னாடி என்ன நியூஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா எமோஷனல் பார்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஒரு எமோஷனல் ஃபிலிமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த இட்லி கடை சென்டிமெண்ட், இந்த எமோஷனல் பார்ட்டெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதில் தான் அந்த படமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளேவாக எந்த அளவுக்கு என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அக்டோபர் 1 நம்ம பார்க்க போகிறோம். இட்லி கடை ட்ரெய்லர்
காந்தாரா ட்ரெய்லர் இந்த 2 படங்கள் பற்றியும் இந்த 2 ட்ரெய்லர் கட் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இந்த இட்லி கடை படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. இன்னொரு ப்ராஜெக்ட்டும் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாரு. அந்த ப்ராஜெக்டை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து படத்தை எடுத்த டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து தனுஷ் கூட ஒர்க் பண்ண போகிறத வந்து பார்த்தீங்கன்னா அவரே அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து பொறுமையாக தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். கூலி படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் பற்றி வர நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவான நியூஸாக தான் வந்துகிட்டே இருக்கு. ரஜினி கமல் ப்ராஜெக்டை அவர் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கிட்டாங்க, வேற டேரக்டர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. பட் இப்போ சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லோகேஷை டைரக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு போல. ஆனால் இப்போதைக்கு லோகேஷ் அந்த ப்ராஜெக்டில் இல்லை, வெளியில் தான் இருக்காரு. திரும்ப அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வருவாரா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் லோகேஷ் அமீர்கான் ப்ராஜெக்ட், ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு ஆரம்பத்தில் நியூஸ் வந்தது. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டும் நடக்க போகிறது இல்லை, ட்ராப்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ அமீர்கானும் வந்து அடுத்த ராஜ்குமார் ஹிரானியோடைய டைரக்ஷனில் தான் ஒரு படம் நடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ஒர்க்கு தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ லோகேஷ் அமீர்கான் காம்போ நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து லோகேஷ் டைரக்ட் பண்ண போற படம் வந்து கைதி 2. கைதி 2வே வந்து நடக்க போறது இல்ல, கைதி 2 வந்து டிராப் ஆக போகுது, டிராப்பே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இப்போதைக்கு இந்த நியூஸை கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா இதை வந்து கொளுத்தி போட்டிருக்காங்களா இல்லை உண்மையா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கைதி 2 வந்து எல்சியூக்குள்ளே வரதுனால எல்சியூக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது, ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்சியூவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ப்ராப்பராக கொண்டு போய் வந்து முடிக்கணும் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கைதி 2 வந்து அப்படியே ட்ராப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன சொல்கிறாங்கன்னா கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்னால இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே அதை சரி பண்ணி கைதி 2 எடுக்க தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்படியே அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் ஏன் இப்படி நியூஸ் வருதுங்கிறது தெரியல. ஸோ சீக்கிரமே இந்த நியூஸ் உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரிய வரும். தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி படத்தோடைய டைரக்டர் ஹெச் வினோத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பக்கா ஃபேர்வெல் ஃபிலிமாக தளபதி விஜய்க்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் அடுத்த மந்த்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தீபாவளிலேருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கன்ஃபார்மாக தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் சிங்கிளோடைய டைட்டில் வந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் இந்த ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் யார் ரிலீஸ் பண்ண போகிறா அப்படின்னு பார்க்கும்போது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் வந்து ஒரு பெரிய தொகைக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்தது. ஆனால் இப்போ அந்த நியூஸ் மாறி இருக்கு. சன் டிவியில் ஜீ தமிழ் தான் ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுக்கான கன்ஃபர்மேஷன்லாம் சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து பராசக்தி. ஒரே நாளில் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பராசக்தியோடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 90% வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது, அதையுமே சீக்கிரம் முடிச்சிருவாங்க. பராசக்தியோடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது நவம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம்.